சார் வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. 234 தொகுதியில் வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். ஓகே சார், தேங்க் யூ சார். போதுமா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சமீபத்தில் நீலகிரி பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் ஆராஸ் அவர்கள் ஏதோ காலங்காத்தால உளற நினைச்சு எதோ சொல்லி மாட்டிக்கிட்டார். இத முதலமைச்சர் முட்டா பையன் நான் சொல்லிங்க ஆராசா சொன்னார். அப்படியே சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? பிரச்சாரம் முடிந்த பிறகு மாரண்ட அள்ளியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற திமுகவினர் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்களை பெண்களுக்கு கொடுத்தனர். கூப்பனில் ரேஷன் கார்டு எண், குடும்பத் தலைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. நிஜமான கூப்பன் என நம்பிய பெண்கள் அதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கடைகளில் கொடுத்து வீட்டு உபயோகப் பொருட்களை கேட்டுள்ளனர். ஆடிப்போன கடைக்காரர்கள் தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகுதான் ஆட்சி அமைப்பது யார் என தெரியும், அதற்கு பிறகுதான் அரசாணை வெளியிடப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும் என்று விளக்கினர். இதை கேட்டு அதிருப்தி அடைந்த பெண்கள் கூப்பன் கொடுத்து திமுகவினர் ஏமாற்றியதை உணர்ந்தனர். கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். தொகுதிதான், தொகுதி பகிர்வுங்கிறது ஒரு அதிகார பகிர்வு தானே. அதாவது கேபினெட்ல பவர் ஷேர் இல்ல. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. இது தமிழ்நாடு, பெரியார் மண், இன்றைக்கு தளபதியால் வழிநடத்தப்படக்கூடிய சமூக நீதி மண். அதனால்தான் திருமாவளவன் உடும்பு பிடியாக தளபதியோடு கைகோர்த்து நிற்கிறான். பெறப்பட்ட ஓடிஎம் அமௌண்ட் 200. சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. நான் மதுரக்காரன்டா. வார்த்தைக்கு வார்த்தை அவர் தானே படிச்சவன் சொல்லிக்கிறாரு. படித்தவர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுல ஒரு பேரு சினிமா சங்கி, அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு கூத்தாடி. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா, மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு, குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர். பரவ பொலியேட்டு அவனை போடணும்டா. பசங்க என்ன படிக்கிறாங்க? பசங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க. குடிக்க தண்ணி குடுமா. தண்ணி தானே. எந்த ஊர்மா சொன்னா? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில எங்க? வேங்கவயல். அது ஒண்ணும் இல்ல, வேங்கவயல்ல குடிநீர் துறையில மலம் கலந்தாங்கல்ல, அந்த தண்ணி தான் இது. அப்போ அதை பார்க்க ஒரு பயிலும் வரல. எப்படியும் ஓட்டு கேட்க வருவீங்கன்னு தெரியும், உங்களுக்காகவே அப்போல இருந்து வச்சிருக்கேன். இத குடிச்சுதான் எங்க மக்களுக்கு வாந்தி பேதி எல்லாம் ஆச்சு. போங்க போய் டாக்டரை பாருங்க. முதல்வர் மு க ஸ்டாலினிடம் சொந்தமாக வாகனங்கள் இல்லை. இது ஒரு வாகனம் கூட இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஏழை முதலமைச்சரே எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நீங்க ரொம்ப ஏழைங்க. மதுரை மத்திய தொகுதியில இரட்டைலை சின்னத்துல நான் வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். என்னுடைய இந்த புது முயற்சிக்கும் சப்போர்ட்டா நின்று என்னை வெற்றியடை செய்வீங்கன்ட்டு மனமாற நம்புகிறேன். இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. தெருவுல போய் பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் எங்க பொதுச் செயலாளரோட ஒரு படத்தை தூக்கி காட்டுறான். இதை பார்த்தீர்களா? உதயநிதி, நான் உனக்கு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வெட்கம் மானத்தை பற்றி எல்லாம் கருணாநிதியின் குடும்பத்தில் பிறந்து விட்டு நீ பேசவே கூடாது. தேவையில்லாத வேலை செய்து கொண்டிருக்கிறாய். ஊரெல்லாம் படம் காட்டி கொண்டிருக்கிற ஸ்டாலினின் மகனுக்கு நான் படம் காட்டுகிறேன். இந்த படம் தெரியுமா ஸ்டாலின்? உதயநிதி, இந்த படம் தெரியுமா? அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணி சீரழிச்ச அந்த ஞானசேகரன் என்கிற நாய், அவனுடைய வீட்டிலே ஸ்டாலினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் உட்கார்ந்து சோறுண்டு கொண்டிருக்கிற படம் இந்த படம். பாருங்க, டேய், நீங்க தான் இன்னைக்கு வந்து நாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தோம், நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. நான் சொல்லண்டா, சட்டம் ஒழுங்கை கெடுத்ததே திமுக காரன் தாண்டா, கெடுத்ததே திமுக அமைச்சர்கள் தாண்டா. சேகர் பாபு போன்றவர்கள், இந்த மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் நரவேட்டையாடிட்டு இருக்கிறான். இந்த படத்துக்கு பதில் சொல்லு உதயநிதி, சொல்லுவியா? முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரித்தாங்க. போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆன. 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. அப்பா பேர் சதீஷா, ஆண் குழந்தையா? உதயசூரியன் எங்கேயோ பார்த்திருக்கேன். பையனா பொண்ணா?
பையனா? அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. எங்க ஆட்சி காலத்துல ஒரு பையன் பால்டாயில குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பால்டாயில் போய காப்பாத்துறதுக்காக அவரோட குடும்பமே எங்க அண்ணன் எடப்பாடியார் கிட்ட தவழ்ந்து வந்தாங்க. சார் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தம்பி உதயநிதி, வரலாறு முக்கியம்பா, மறந்துடாதீங்க. உங்க தாத்தா கருணாநிதி எங்க புரட்சி தலைவரோட கால நோக்கி தவழ்ந்து வந்ததுனாலதான் முதல்வர் ஆனாரு. உங்க கட்சிய, ஆட்சிய, உங்க அத்தா கனிமொழிய காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதியும் உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க மாமா மாறனும் எத்தனை வீட்டுக்கு தவழ்ந்து போயிருக்காங்கன்னு வரலாறு தெரிஞ்சுக்கங்க. ஓப்பன் கங்னம் ஸ்டார், கங்னம் ஸ்டார். திருச்சி கள்ளக்குடி காய்கறி சந்தையில் கீரை, வாழைத்தண்டு, பூசணிக்காய் பச்சையாக சாப்பிட்டு வாக்கு சேகரித்த நடிகர் மன்சூர் அலிகான். A few moments later. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. எங்க அண்ணன் வந்து சொல்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து தைரியமா கேட்பேன், என்ன செய்யல எங்க அண்ணன் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு. நீட் ஒழிப்பு முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்னவங்க இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் நீட்டை ஒழிப்போம் என்று போய் சொல்லி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அடுத்தது மின் கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவோம்னு சொன்னாங்க, மாற்றல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. இவர்கள் சொன்ன 369 வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். 2வே இன்னும் எங்களுக்கு விளங்கல, இல்ல 2.0 என்ன கன்றாவியா இருக்குமோ தெரியல. ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் என்ன கையில தான் இருக்கு. நான் தான் ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். டிவியே அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே, அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா.